Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.8ல first question பார்க்க போறோம். Question பாருங்க. Find the square root of the following polynomials by division method. இதுக்கு முன்னாடி 3.7ல நம்ம என்ன பார்த்தோம்? இதே ஸ்கொயர் ரூட் தான் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பார்த்தது நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க? டிவிஷன் மெத்தட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ஓகேவா? பாலினாமியல்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாலினாமியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம். அதுவே டிகிரிஸ் வந்து 3, 4 டிகிரிஸ் அதிகமாகும் போது நம்ம என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும்? டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுவே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக பவர் வந்து 2ஆக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ போடலாம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் மெத்தடில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஷினில் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குது. எல்லாமே சேம் மெத்தட் தான். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் கொடுத்தா நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பவர் பாருங்க 4, 3, 2, 1 கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம் போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஒரு டேர்மை நீங்கள் விட்டாலும் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? மிஸ்டேக் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த சம்மில் ஆர்டர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஓகேவா? என்ன மெத்தடில் போட போகிறோம்? டிவிஷன் மெத்தடில் போட போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டிவிஷன் மெத்தட் போடும்போது நல்லா நீட்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு செய்யுங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்கா? இப்போ நான் இந்த எக்ஸ் பவர் 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் பவர் 4 எப்படி பிரிக்கலாம்? இப்போ ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. இதை பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன? ஏ பவர் எம் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸ் பவர் 4 கிடைக்குமா? நான் இப்போ அதை தான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதுகிறேன்? எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே போடுங்க. ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டை இங்கே போட போகிறீங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும்? எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி கேன்சல் பண்ணுவோமா? டிவிஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். அந்த எக்ஸசைஸோட லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ கேன்சல் ஆகிடுமா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2 டேர்ம்ஸையும் நான் கீழே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 டேர்ம்ஸையும் கீழே எடுத்துகிட்டு வரணும். இப்போ மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x². ஓகேவா? நான் 2 டேர்ம்ஸ் என்ன பண்ணிட்டேன்? கீழே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2x² கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எப்போதும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 12x³ டிவைடட் பை 2x². இப்போ x³ x² கேன்சல் ஆகிடும். ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குமா? 2x கேன்சல் ஆகிட்டுனா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ 2வை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 6. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 6xன்னு கிடைக்கும். 12x³ 2x² கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? மைனஸ் 6x. இப்போ வர வேல்யூவை எப்படி போடணும்? இங்கே x²ன்னு பிரிச்சோமா? அதே மாதிரி மைனஸ் 6x மைனஸ் 6x. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இந்த மைனஸ் 6xஆல் இந்த ஹோல் டேர்மை என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் 6x இன்ட்டு 2 6 2 சார் 12 இதே டேர்ம் தானே வரும். மைனஸ் 12 x² இன்ட்டு x³. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுருங்க. 6 6 ஆர் 36 x இன்ட்டு x² ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸை ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னா மைனஸ். இப்போ இது கேன்சல் ஆகிடும். 42 மைனஸ் 36 என்ன கிடச்சிரும்? 6x². என்ன 6 ப்ளஸ் 6. 42 பெரிய நம்பரா? இப்போ 6x² கிடைக்கும்.
அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பேலன்ஸ் உள்ள 2 டேர்ம்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வரேன். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 டேர்மாக நீங்கள் கீழே கொண்டு வரணும். -36x + 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், ஆல்ரெடி இந்த x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதனால அந்த 2x² அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த டேர்ம் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12xன்னு கிடைக்குமா? 12x கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, அப்போ சைடில் போட்டுக்கோங்க. 6x² டிவைடட் பை 2x². இப்போ x² ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 3 2s are 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது, 3. அந்த 3யை எப்படி எழுதணும், +3 இங்கேயும் போடணும், +3 இங்கேயும் போடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த 3யை டோட்டலாக இந்த டேர்ம்ஸை என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6x² minus 12 3s are 36x. நெக்ஸ்ட்டு 3 3s are 9. ஓகேவா? எல்லாமே சேமாக கிடச்சிருச்சா? இப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் டோட்டலாக என்ன ஆகிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, கோஷனில் உள்ளது தானே ஆன்சர், x² - 6x + 3. இப்போ லாஸ்ட்டாக ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, அப்சல்யூட் வேல்யூவாக எழுதுவீங்க. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கொஷினில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x⁴ - 12x³ + 42x² - 36x + 9 = மாடுலஸ் ஆஃப், ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, x² - 6x + 3. x² - 6x + 3. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டேர்மை பிரிக்கணும், கரெக்டாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸாக கீழே கொண்டு வரீங்க. அடுத்தது டிவைசர் நீங்கள் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு x² இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லாம் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணுவீங்க. வர்ற ஆன்சரை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதோட இந்த டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்த டேர்மை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு அகெயின் அதே ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை இங்கேயும் போடணும், கோஷன்ட்லேயும் போடணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆன்சர் போட்டிங்களோ கண்டுபிடிச்சிங்களோ அதால் டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுது, நமக்கு 0 கிடைக்குது. ரிமைண்டர் 0 ஆகிட்டு அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது, கோஷனில் உள்ள வேல்யூ அப்சல்யூட் வேல்யூவாக நீங்கள் எழுதுவீங்க, x² - 6x + 3. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 37x² - 28x³ + 4x⁴ + 42x + 9. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டர் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஆர்டரை செக் பண்ணுங்கள். மாறி மாறி இருக்கா அந்த சம்மில், x² x³ x⁴x கான்ஸ்டன்ட் மாறி மாறி இருக்குது. ஹையஸ்ட் பவர் இதில் என்ன இருக்குது, 4. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், 4x⁴ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு x³ -28x³. நெக்ஸ்ட் x² + 37x². நெக்ஸ்ட் x + 42x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் + 9. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 4x⁴ எப்படி ரெண்டாக பிரிப்பீங்க, 2 2s are 4. இப்போ 2x⁴ எப்படி பிரிப்போம், x² பிரிப்போம். ஓகேவா? அப்போ 2x² × 2x² என்ன கிடச்சிரும், 4x⁴ கிடச்சிருமா? எப்படி பிரிக்கிறோம் அதை, 2x² பிரிக்கிறோம். ஓகேவா? 2x² ஹோல் ஸ்கொயர்னா 4x⁴. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4x⁴. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போ -28x³ + 37x². நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4x². அடுத்த ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா -28x³ டிவைடட் பை 4x². இப்போ என்ன ஆகிடும், x² னா ஒரு x மட்டும் இருக்கும் இங்கே. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 4s are
7 4s are 28. அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 7xன்னு கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணால். ஓகேவா? எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 3x இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x இருக்கும். 2xை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 7x எங்கேயும் போடுவீங்க, கோஷன்ட்லேயும் போடுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் 7 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்ச இந்த மைனஸ் 7xால் இந்த மைனஸ் 7xால் மல்டிப்ளை பண்ணுவோம். வெறும் 7xால் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இங்கே சைனு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் 7xால் இந்த டோட்டல் டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28 x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு 7 7s are 49 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 49 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணலாமா? இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. ப்ளஸ் மைனஸ், இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். 37 மைனஸ் 49. இப்போ என்ன கிடைக்கும், ப்ளஸில் கிடைக்குமா மைனஸில் கிடைக்குமா வேல்யூ? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. இப்போ என்ன கிடைக்குது, 12 மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு டேர்மும் என்னாகும், கீழே கொண்டு வருவீங்க. இப்போ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே 4x ஸ்கொயர்டு ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 7 என்ன பண்ணுவீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 2s are 14x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 12x ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4x ஸ்கொயர்ட். எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல். 3 4s are 12. என்ன கிடைக்கும், மைனஸ் 3. இப்போ அந்த மைனஸ் 3யை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ மைனஸ் 3ஆல் என்ன பண்ணுவீங்க, இந்த டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 3s are 12x ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 14 3s are 42x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9. இப்போ எல்லாமே சேமாக வந்துட்டா, இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்னாகும், சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ டோட்டலாக எல்லா டேர்மும் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. ரிமைண்டர் 0. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு மாடுலஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 கிடைக்கும். ஓகேவா? கடைசி ஆன்சரை எடுத்து எழுதிடலாமா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x ஸ்கொயர்டு மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு modulus of 2x squared minus 7x minus 3. ஓகேவா? இதுதான் ஆன்சர். 2x squared minus 7x minus 3. ஓகேவா? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, 16x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டிகிரிஸை செக் பண்ணணும். ஓகேவா? பவரில் என்ன இருக்குது பாருங்கள், 4 3 இருக்கா, இல்லை 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் இருக்கா, இல்லை கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இல்லாததுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கணும், 0ன்னு போட்டுக்கணும். இப்போ 16x பவர் 4 இருக்குது, எக்ஸ் கியூப் இல்லை, அப்போ 0x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது 8x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இருக்கா, இல்லை, இப்போ 0x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 16x பவர் 4 எப்படி பிரிக்கலாம், இப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா, 4 4s are 16. எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்டு, ஹாஃப் த பவர் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், 4x ஸ்கொயர்டு இன்ட்டு 4x ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16x பவர் 4. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வருவீங்க. 0x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 இன்ட்டு 2 8x ஸ்கொயர். 4 2s are 8x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 0x கியூப் டிவைடட் பை 8x ஸ்கொயர். எனிதிங் பை 0 நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். நம்ம இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக வரணுன்றதுக்காக எக்ஸா எக்ஸ் ஸ்கொயர்டான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 0xன்ட்டு கிடைக்கும். இப்போ இங்கேயும் ப்ளஸ் 0x, இங்கேயும் ப்ளஸ் 0x போடுவீங்க. இப்போ 0xால் இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்னா 0x கியூப். நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0 தான். இப்போ 0x ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ 8x ஸ்கொயர் இருக்குமா, அது 0x ஸ்கொயர் இருக்குது. அப்போ 8னா 8x ஸ்கொயர்டு மட்டும் வருவீங்க. ஓகேவா? 8 ப்ளஸ் 0x ஸ்கொயர்னா 8x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வரீங்க. இப்போ ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்,
8x² இது ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே எழுதிக்கோங்க 8x². நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 × 2 என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அப்போ 0x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவீங்க. 8x² 8x² டிவைட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? 8x² / 8x²னா கேன்சல் ஆகிடும். இப்போ 1 தான் கிடைக்கும். அந்த ப்ளஸ் 1 இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். இப்போ 1ஆல் இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது அப்படியே வருமா 8x² + 0x + 1. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு சேமாக வந்துருச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது 0. ரிமைண்டர் 0னா ஆன்சர் என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் 4x². 0x மீன்ஸ் 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் 4x² + 1ன்றது தான் என்னது இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அப்போ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x⁴ + 8x² + 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 4x² + 1. ஓகேவா? இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து இப்போ டிவிஷன் மெத்தட்னு கேட்டதுனால நம்ம இந்த டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கோம். இப்போ டிவிஷன் மெத்தட்னு மென்ஷன் பண்ணாமல் நார்மலாக ஸ்கொயர் ரூட் இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 16a² + 2ab + b² ஃபார்மெட்டில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே இதை எப்படி எழுதலாம் நான் சும்மா உங்களுக்கு சிம்பிளாக இங்கேயே போட்டு காமிக்கிறேன். இப்போ 4x² அது a²னா 4x² தான் என்ன வரும் 16x⁴ ப்ளஸ் b² ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1² 1² 1. இப்போ a² + b² 2ab போடுங்க. 2 × a என்ன இருக்குது 4x² இன்ட்டு b என்ன 1. அப்போ 4 2s are 8. இந்த டேர்ம் வந்துருதா 16x⁴ + 8x² + 1. இப்போ a² + b² + 2abனா ஃபார்முலா என்ன நமக்கு a + b² a என்ன இருக்குங்க 4x², b என்ன இருக்குது 1. அப்போ a + b ஹோல்² வந்துடும். இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன மாடுலஸ் ஆஃப் 4x² + 1. ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே நமக்கு டிவிஷன் மெத்தட்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ டிவிஷன் மெத்தடில் போடணும்னு கேட்டால் இந்த மெத்தடில் தான் போடணும். ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணாமல் நார்மலாக இதை வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் a² + 2ab + b² பிரித்து எழுதிட்டு இதை a + b ஹோல்² ஃபார்மேட்டில் மாற்றிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். 4th கொஸ்டின் 121x⁴ + 198x³ - 183x² + 216x + 144. ஓகேவா? ஆர்டர் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. x⁴, x³, x², x கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குது. நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 11² 121 121 என்ன வரும் 11². 11 × 11 121. அப்போ 11 x⁴ ½ த பவர்னா என்ன வரும் 4/2 2 வரும் x². அப்போ 11x² × 11x²னா 121x⁴. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டேர்ம்ஸை கீழே எடுத்துகிட்டு வருவோமா -198x³ - 183x². ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு யோசிங்க. என்ன பண்ணுவீங்க இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 11 2s are 22x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை இங்கேயும் போடுவீங்க. அதுக்கப்புறம் தானே மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 198x³ டிவைடட் பை 22x². ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணலாமா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 11ஆல் கேன்சல் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு 11 டேபிளால் போடுங்க. 2 11s are 22. இங்கே 1 11 is 11. பேலன்ஸ் 8 8 11s are 88. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 1 2 is 2 9 2s are 18. மைனஸ் இருக்குங்க. x² x² கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கிது நமக்கு -9x. -9x எங்கே போடணும் இங்கேயும் போடணும் இங்கே போட மறந்துடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அந்த -9x இந்த டோட்டல் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 22 × 9 நமக்கு என்ன கிடைக்கும் -198 தான் கிடைக்கும். x² × x x³ நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 9s are
81 x ஸ்கொயர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணுவோமா? மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். 3 + 1 4 16 பேலன்ஸ் 1 264 மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. இப்போ ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே எழுதிடுவீங்க. அடுத்தது இதை தானே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 9 2s are 18 மைனஸ் 18x. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எதை டிவைட் பண்ணுவீங்க? மைனஸ் 264. நான் இங்கே கீழே உங்களுக்கு தனியாக போடுறேன். மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர்டை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 22 எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அகெயின் இதை 11 டேபிளாலேயே டிவைட் பண்ணுங்கள். 2 11s are 22, 2 11s are 22, பேலன்ஸ் 4, 4 11s are 44. 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் இருக்குங்க. இப்போ 24னா என்ன கிடச்சிரும்? மைனஸ் 12 2s are 24. அப்போ மைனஸ் 12 கிடைக்குது. மைனஸ் 12 இங்கேயும் போடணும், என்ன பண்ணணும்? இங்கேயும் போடணும். இப்போ மைனஸ் 12ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அப்படியே வரும். வேணும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் 12 × 22னா மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 18 மைனஸ் 12னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 18 12s are 216x, 12 12s are 144 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுவோம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் 0னா நமக்கு ஆன்சர் என்னது? மாடுலஸ் ஆஃப் 11x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 12. கடைசியாக ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க. ஸ்கொயர் ரூட் வேல்யூ போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121x பவர் 4 மைனஸ் 198x³ மைனஸ் 183x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 11x ஸ்கொயர்ட் மைனஸ் 9x மைனஸ் 12. ஓகேவா? மாடுலஸ் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. ஸ்கொயர் ரூட் எப்போதுமே எப்படி இருக்கும்? அப்சல்யூட் வேல்யூவாக கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஸ்கொயர் ரூட் டிவிஷன் மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பவர் எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது விட்டு போயிருக்கு, எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 0 நம்ம போடணும். 0 போட்டு அந்த டேர்ம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நமக்கு ஸ்டெப்ஸு எல்லா சம்முமே ஒரே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வரும்போது என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண டேர்மை அப்படியே போட்டுட்டு எதை பண்ணலையோ அந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்படி இந்த டேர்முக்கு மட்டும் எப்படி பிரித்து எழுதுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.